السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு மெத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பத்தி நம்ம பார்த்தோம்? நான் மாற வேண்டும் என்கின்ற தலைப்புல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வாரமும் நமக்கு தேவையான, நம் எதிர்காலத்திற்கு தேவையான, இம்மைக்கும் மறுமைக்கும், அந்த மறுமையின் வெற்றிக்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த ஜும்ஆவுடைய மேடையில், இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொண்டு இதில் சொல்லக்கூடிய, பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைத்து அதன்படி நடப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் என்னும் நல் உதவி செய்வானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகா ஓதுனாங்க, என்ன கொஞ்சம் மெதுவா ஓதுனாங்க, நல்ல சத்தமா ஓதணும், சரிங்களா? ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வசனம், அதனால இன்ஷா அல்லாஹ். மேலும் மனிதனை திட்டமாக நாம் படைத்து அவனுடைய மனம் எதை பற்றி ஊசலாடுகிறதோ அதனையும் நாம் அறிவோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, மனதுல என்ன நினைக்கிறோமோ அதை பற்றி என்ன செய்கிறான்? அல்லாஹ் அறிகிறான். நான் பிடரியின் உயிர் நரம்பை விட அவனுக்கு சமீபமாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரொம்ப முக்கியம். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். மின் ஹபிலில் வரீத் என்கின்ற பிடரி நரம்புக்கு மிக அருகில அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்கணும். இதுல என்னன்னா, இந்த வசனம் ஓத ஓத நாம எவ்வளவு கண்காணிப்புக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது உணரும். ஒன்று, இறைவனுடைய கண்காணிப்பு. எந்த அளவுக்கு? உயிர் நரம்பான அந்த பிடரி நரம்புக்கு அருகில் அல்லாஹ் இருக்கிறான். நம்ம தனிமையில் அல்ல, நாம் தனித்துவமாக விடப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஒரு கண்காணிப்புக்குள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தான் இது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யார் நமக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும், அந்த உயிர் நரம்புக்கு மத்தியில் அருகில் இருக்கக்கூடிய அந்த ரப்பு நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை அரவணைத்துக் கொள்வார் என்கின்ற அந்த ஆறுதலான வார்த்தை இந்த வசனத்துல நமக்கு உணர்த்துது. அது மட்டுமல்ல, இன்னொரு கண்காணிப்பு பாருங்க, அடிக்கடி கேட்பதுதான், மனிதனுக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர்கள் எடுத்தெழுதும் பொழுது எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் ஒருவர் அவரிடத்தில் இருந்தே தவிர எந்த சொல்லையும் அவர் மொழிவதில்லை. சுப்ஹானல்லாஹ். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃப், ஒவ்வொரு லஃப்லையும் அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்கள் நம்ம என்ன செய்கிறார்கள்? எழுதி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரணத்தின் வேதனை, மயக்கம் உண்மையாக வரும். அந்த மரணத்தின் ஜக்கராத், நம்ம ஜக்கராத்னு சொல்றோம் இல்லையா, அது ஜா அல்ல, சீன், சக்கராத். இந்த சீன் அல்ல, ஷீன் அல்ல, சீன். பாருங்க, வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் அப்படின்னா என்னது? ஜாஅன வந்தது, என்ன வரும்? சக்ரத்துல் மௌத், மௌத்தின் மயக்கம் கண்டிப்பாக பில் ஹக் உண்மையாக வந்தே தீரும். ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ. அழகான வார்த்தை. அது அந்த மரணம் தான். அதை விட்டு மனிதனே நீ விரண்டோடி கொண்டிருந்தது என்று கூறப்படும்.
சூரியனும் குழல் ஊதப்படும், அது எச்சரிக்கப்பட்ட நாளாகும். இன்னும் ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடன் அதனை இழுத்து கொண்டு வருபவரும் சாட்சியாளரும் உடனிருக்கும் நிலையில் வரும். உலகில் இதை விட்டும் திட்டமாக நீ மனதில் இருந்தால் இன்று உன்னுடைய திரையை உன்னை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். ஆகவே இன்று உன்னுடைய பார்வை கூர்மையாக இருக்கிறது. என்ன சொல்றா அல்லாஹ்? இப்போ நாம ஒரு திரைமறைவான வாழ்க்கையில இருக்கிறோம். நம்மளுடைய பார்வை அவ்வளவு தெளிவு அல்ல. ஏன்? கபரை நம்ம பார்க்கல, கபருக்குள்ள என்ன நடக்குங்கிறது பார்க்கல, மறுமை என்ன, மஹ்ஷர் என்ன, எல்லாம் வெறும் புலன்களால் உணராமல் வார்த்தைகளாலும் சில வடிவங்களால் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த திரை மட்டும் அகலும் பொழுது நம்மளுடைய பார்வை கூர்மையாக்கப்படும். நேரடியா நரகத்தை பார்க்க போறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நரகம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க போறோம். நேரடியாக கபருடைய வாழ்க்கையை உணரப் போகிறோம். நேரடியாக மஹ்ஷருடைய அந்த பெரும் வீதியில், அந்த பெருவழியில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க பொழுதுதான் நம்மளுடைய பார்வை கூர்மையாகும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார். அதோடு தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை, அவனுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குமார்கள் இதோ என்னிடத்தில் உள்ள அவனுடைய பட்டொலையாவது சித்தமாக இருக்கிறது என்று கூறுவார். நம்மளுடைய எல்லா எவிடன்ஸையும் என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிச்சிருவாங்க. நமக்கு எப்ப அல்லாஹ் தஆலா பிரித்தறியும் நன்மை தீமை பிரித்தறியும் ஆற்றலை கொண்டு வந்துட்டான், அந்த வயது வந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையும் மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே மறுபடியும் சொல்லுவாங்க, மனமுரண்டு செய்து நிராகரித்து கொண்டிருந்த அனைவரையும் நரகத்துக்கு இழுத்து சென்று அதில் நீங்கள் இருவரும் போடுங்கள் என்று அவ்விரு மலக்குமார்களிடம் கூறப்படும். அவன்தான் நன்மையை அதிகம் தடுத்து கொண்டிருந்தவன், வரம்பு மீறியவன், இந்நாளை சந்திப்பவன். அதை சொல்லிட்டு அன்றியும் அவன் அல்லாஹுடன் வேறொரு நாயனை ஆக்கினானே அத்தகையவன், எனவே அவனை கடினமான வேதனையில் நீங்கள் இருவரும் போடுங்கள் என்று அந்த மலக்குமார்களுக்கு உத்தரவிடப்படும். அது மட்டுமல்ல, அவனுடைய கூட்டாளியான ஷைத்தான் அல்லாஹ்விடம், எங்களுடைய ரப்பே, அவனை நான் வழிகெடுக்கவில்லை, எனினும் அவனை தூரமான வழிகேட்டில் இருந்தான் என்று கூறுவான். ஷைத்தான் கூட அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? கலண்டுருவான். நம்மளை ஷைத்தான் வழிகெடுக்கிறவன் தான். ஆனா என்ன செய்வானா, சில வழிகளை தான் ஷைத்தான் காமிச்சிருவான். இதுதான் தவறான வழி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பை காமிச்சிட்டு அவ வேற வழியை பார்க்க போயிடுவான். நாம என்ன செய்வோம்? அந்த வழியிலேயே இருந்து அந்த நேர்வழியை விட்டு தவறி தீய வழியில சுழலும் பொழுது அந்த ஷைத்தான் மறுமையில நமக்கு எதிராக சாட்சியா நிற்பான். யாரெல்லாம் நான் இவனை வழிகெடுத்துறதுக்கு நான் இது காரணம் கிடையாது, இவனே வழிகெடுத்து கொண்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, என் முன்னால் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், உங்களுக்கு எச்சரிக்கை திட்டமாக நான் முற்படுத்தி வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவான். என்னுடைய சொல் என்னிடம் மாற்றப்படுவதில்லை, நான் அடியார்களுக்கு அணு அளவும் அநியாயம் செய்பவன் அல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நாம் எவ்வளவு கண்காணிப்புக்குள் இருக்கிறோம் அப்படிங்கறது இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில நம்ம என்ன செய்யணும்? கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஓதப்பட்ட தஹ்ஃபீல் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லோருக்கும் மேலும் மேலும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தி இந்த குர்ஆனை இன்னும் அழகாகவும் தெளிவாகவும் அதிகமாகவும் மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அமீன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், ஃபித்னாவை ஏற்படுத்திய பர்தா பெண்ணை குறித்து பார்க்க போறோம். ஃபித்னாவை ஏற்படுத்திய பர்தா பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன நிகழ்வு, என்ன நடந்துச்சு, அது யாரு, எந்த ஃபித்னாவை ஏற்படுத்தினாங்க? உலகத்துல பல ஃபித்னாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதுல இது ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவா இப்பொழுது பேசும் பொருளாக ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பர்தா என்பது முஸ்லிம்களுடைய, அதுவும் இஸ்லாத்துடைய ஒரு அழகான அங்கீகாரம், ஒரு அடையாளம். ஷஆயிருத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஆயிருத்தீன் அதாவது மார்க்கத்தின் அடையாளமாக இந்த பர்தா இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதை போட்டுக்கொண்டு நடனமாடிக்கொண்டு அதை போட்டு தேவையில்லாத வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து இப்போ ஒரு ஃபித்னாவாகவே மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்த சில சிந்தனைகள் அந்த சகோதரிக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவானாக. அதை போன்று இனி எந்த ஃபித்னாவும் நடக்காத அளவிற்கு அல்லாஹ் நம் எல்லோரையும், நம் பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாப்பானாக என்கின்ற அந்த துஆவோடு ஒரு சிறிய சிந்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன். இது பெண்களுக்கான அட்வைஸ். என்ன அர்த்தம்?
பெண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதே வார்த்தை அதுக்கு மேலுள்ள வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஆண்களுக்கு 2 விஷயம். உங்களுடைய பார்வையை தாழ்த்திக்கொள், வெட்கத்தலத்தை பேணி பாதுகாத்துக்கொள். ஆனா பெண்களுக்கு 3ஆவதாக ஒரு அட்வைஸ், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, வலா யுப்தீன ஜீனத்தஹுன். ஜீனத் என்றால் அழகு. பெண்களை உங்களுடைய அழகை வெளிக்காட்டாதீர்கள். இது ஆண்களுக்கு சொல்லல. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்களை விட பெண்கள் ஒரு மடங்கு அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு நியதி தான். அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த அழகை வெளிக்காட்டாதீர்கள் அப்படிங்கிறத சொல்றார். எந்த நேரத்தில் வெளிக்காட்ட வேண்டும், யாருக்கு முன்னால் வெளிக்காட்ட வேண்டும், எந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஷர்த்தின் அடிப்படையில தான் ஒரு இஸ்லாமிய பெண் வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய ஷரியத்துடைய சட்டம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஷரியத் மீறப்படும் பொழுது, அந்த ஷரியத் இல்லாமல் ஆகும் பொழுது, அதன் மூலமாக இதை பார்த்து பல பேர் கெட்டு போவதற்கான வழிகளை இப்பொழுது சில சமுதாயங்கள், சில பெண்கள், சில முஸ்லிம் பெண்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது மன வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு நற்குணத்தை பார்த்து 4 பேர் நற்குணம் பெற்றாங்க, 4 பேர் நேர்வழி பெற்றாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்மை போல ஒருத்தரை கை காட்டி அல்லது நம்மையே கை காட்டி இவளை போல மட்டும் வாழ்ந்துராத, இவங்களை போல மட்டும் நீ தவறு பண்ணிராத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த செயலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்லி காட்டுகிறார். நேர்வழி பெற்ற நீதியான உறுதியான ஈமானில் உறுதியான நிறைய இறை நேசர்களை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இவர்களை போல வாழாதே, காரூனை போல வாழாதே, ஃபிரௌனை போல நீ என்ன செய்யாத வாழாத, ஹாமான போல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சில பேரை எடுத்துக்காட்டாக நமக்கு காட்டுகிறான். என்ன அர்த்தம்? கியாமத் நாள் வரைக்கும் ஃபிரௌனை போல இன்னொரு ஃபிரௌன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில், ஒரு தனி மனித வாழ்க்கையில் நாமளும் அப்படித்தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று நம்மை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, தீய விஷயங்களை யாரும் கற்றுக்கொள்ளாத அளவிற்கு நம்முடைய நற்குணத்தை சீர்படுத்திக்கிறோம். பெண் என்கின்ற ஒரு பெரும் பேச்சு என்ன அப்படின்னா, பெண் என்பது பெரிது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பெரிய சக்தி. அது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கட்டமைத்து ஒரு சீர்பற்ற ஒரு சமுதாயமாக, ஒரு குடும்பமாக வாழ்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் அந்த பெண் ரொம்ப முக்கியமானவங்க. அது மட்டுமல்ல, நாமெல்லாம் படைப்பினங்களை வேணா பலகீனமா இருக்கலாம். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் அதாவது ஒரு வளைந்த எலும்பை போல அவர்களை வளைத்தால் உடைந்து விடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நாம் உடல் அமைப்பிலும் ஒரு உடலிலும் வேணா பலகீனமா இருப்போமே தவிர நம்மை போன்ற ஒரு உறுதியான ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. அதாவது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான சிறப்பே அதுதான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், எல்லா செல்வங்களையும் இழந்து எதுவுமே இல்லாத நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க நினைச்சிருந்தா எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதை மனிதராக, ஒரு பொருளாதாரம் இல்லாத ஒரு ஏழ்மையான வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாவை தூக்கி பிடித்து நிறுத்தியவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய ஈமானிய உறுதி யாருக்கு வரும்? சுப்ஹானல்லாஹ். ரத்தம் சொட்ட அடி விழுந்தாலும் இறைவனை தவிர யாருக்கும் நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று சொல்லி முதல் ஷஹீதானவங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய வீரமிக்க பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி, கேளுங்க, ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி. அவங்களோட அந்த வரலாறுலாம் தெரியும். உமர் ரசூலுல்லாவை வெட்டுவதற்காக, அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி வெட்டுவதற்காக வருவாங்க. நடுவுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதரை போய் கொலை செய்யறது, உங்க வீட்டிலேயே இது நடக்குது, நீங்க என்னன்னு கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. வீட்டுல போய் பார்த்தா தன்னுடைய சகோதரி குர்ஆனை வச்சு ஓதி கொண்டு இருப்பாங்க. இது என்ன இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடித்த அடியில அவர்களுடைய காதில் இருக்கக்கூடிய தோடுகள் அவிழ்ந்து அந்த என்ன செய்யும், அந்த ரத்தம் அப்படியே இதாயிருமா, ரத்தம் வந்துடும். வலியும் ரத்தத்தை துடைத்துக் கொண்டு இறைவன் மீது ஆணையாக, இறைவனை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஈமானிய உறுதி. அப்ப நம்ம உடலில் வேணால் பலகீனமா இருப்போமே தவிர ஈமானில் பலமுள்ள ஒரு சமுதாயமாகத்தான் இந்த பெண் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தக்வாவுக்கு அடுத்து இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, சாலிஹான ஒரு மனைவி. தக்வாவுக்கு அடுத்து
இறையச்சத்துக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அதற்கு பின்னால் மிக பெரும் பரிசு இறைவனிடத்தில் வர வேண்டும் என்றால் சாலிஹான மனைவிதான். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பெண் பரிணாமம் அடைகிறாள். அதாவது மகளாக, தாயாக, சகோதரியாக, அன்னையாக, மாமியாராக, நாத்தனாராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பரிணாமம் அடையும் பொழுதும் அவளுடைய குணம் நலங்கள் எல்லாம் சீர்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் சீர்பெறும். ஒரு தாயாக இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பாள். அதே போல ஒரு சகோதரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய அண்ணனோ, தன்னுடைய தம்பியோ, தன்னுடைய சகோதரியவோ சீர்திருத்துவதற்கு முயல்வாள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த பெண் என்கின்ற ஒரு அங்கீகாரம் நாம் பெற்றிருக்கக்கூடிய நாம நம்மளுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்கிறோம். நாம் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், நாம் சீர்பட்டால் எவ்வளவு பெரிய சமுதாயம் சீர்பெறும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன முடியும், பொம்பளைங்க என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன முடியும் அப்படின்ட்டு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய வரலாற்றில் இந்திய நாட்டில் பிறந்த எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் சாதிச்சிருக்காங்கம்மா. இந்த ஃபர்தா போட்டே நம்ம பேச போறோம்ல, இந்த ஃபித்னா ஏற்படுத்திய இந்த பெண்ணை குறித்து பேசுவதற்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்கள். ஏன்னா பெண் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமைத்துவம் அல்ல. மீண்டும் மீண்டும் அது உறக்க சொல்லணும். ஏன்னா அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப மனசு ஒரு கவலையும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. என்ன சொல்லுது அந்த அம்மா? இஸ்லாம் அடிமைப்படுத்துது. எத்தனை நாளைக்கு எங்களை நீங்க அடிமைப்படுத்துவீங்க? எங்களுக்கு விருப்பமானதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இது விருப்பம். இந்த ஃபீல்டுக்குள்ள போய் நான் நடனம் ஆடுவதையும் என்னை நான் ஒரு அதாவது ஒரு லைக்குக்காக, ஒரு கமெண்ட்டுக்காக, என்னை புகழ்வதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? உங்களுடைய கண்கள் என்ன உறுத்துது? உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த பெண் பேசக்கூடிய தைரியமான வார்த்தையாம் இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி கோணத்துல பாக்குறாங்க தெரியுமா? இப்ப சமூக வலைதளத்துல கமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், எவன்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிர்ப்பா உள்ளானோ அவனெல்லாம் இவள் பெரிய ஒரு லட்சுமி பாய் போல, இது ஒரு வீர பெண்மணி போல, அதாவது முஸ்லிம் ஆண்களை கதற விட்ட பர்தா பெண் தலைப்பு போடுறான். முஸ்லிம் ஆண்களை கதற விட்ட பர்தா பெண். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்ன, யாருக்கு இழிவு? இந்த ஒரு பெண் இழிவாகுனால இஸ்லாமிய மார்க்கமே இழிவாயிருமா? கிடையாது. அது அந்த பெண்ணுக்கான நஷ்டம், அவ்வளவுதான். அந்த பெண்ணை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய நஷ்டம். சில முஸ்லீம் மனிதர்கள் கமெண்ட் போடுறாங்க. என்னன்னா அவங்கள பேர்தாங்கி முஸ்லீம்கள் என்ன கமெண்ட் பண்றாங்க? அந்த பிள்ளைக்கு சரி விருப்பமானதை செஞ்சுட்டு போட்டுமே, இது என்ன இருக்குது, என்ன தவறு இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அப்படி பேசாம போய்க்கலாமே. எல்லாம் சரிதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு முஸ்லீம் பேர் வைத்து பர்தா இல்லாமல் எத்தனையோ பேர் இப்பயுமே இணையதளத்துல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நிகழ்வுகளுக்கு வந்து கொண்டும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இவ்வளவு பேசல, இவ்வளவு கருத்துக்கள் வரலையே. ஏன்? பர்தா இல்ல, அந்த பர்தா ஒன்றுதான். யோசிச்சு பாருங்க, இந்த பர்தாவை போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய அட்டுழியங்கள் அதிகமா போயிடுச்சு. இப்ப இணையதளத்துல பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்தை எப்படி பாதுகாத்து நம்மளுடைய கையில கொடுத்திருக்கிறாங்க. பெண் பிள்ளை பிறந்தால் சொர்க்கமே கிடைக்கும் என்று சொல்லி நற்செய்தி சொல்லப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள பிறந்து கொண்டு நீ பர்தா போட்டு எல்லா விஷயத்தையும் செய்வ நம்ம விசாட்டுக்கு கடந்து போறதுக்கு இது என்ன மார்க்கம்? இப்ப இந்த மார்க்கத்துல தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தைரியமா? அல்லாஹ் அக்பர். அது மட்டுமல்ல, அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் மட்டும்தான், என்னாலதான் இந்த மானம், இந்த ஊருடைய மானம் போயிடுச்சா, இந்த ஊர்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்கள், சில விஷயங்களை எடுத்து அந்த அம்மா சொல்லுது. அது சாட்டுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும். நம்ம சாக்கடையில கல்ல எடுத்து அடைஞ்சோம்னா அந்த சாக்கடை நம்ம மேலதான் வந்து விழுகும். நாம முதலில் நம்மை சீர்திருத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தானே சொல்றான், நீ மாறாதவரை உன்னை யாரும் மாற்ற முடியாது. இப்ப நான் நசிகத் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எத்தனை பேர் எவ்வளவு மணி நேரம் நசிகத் சொன்னாலும் நான் என்னை மாற்றிக்கொண்டால், என்னை திருத்திக் கொண்டால் தான் உண்டு. உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு திருத்திக் கொண்டால் தான் உண்டு. யாரும் யாரையும் இந்த உலகத்தில் திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும் வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் அப்படித்தானே சொன்னா, நபியே நீங்க கவலைப்படாதீங்க, எத்தி வைக்கிறதா உங்க வேலை, நன்மை ஏவி தீமை தடுக்கிறதா உங்களுடைய வேலை. அவங்களை குறித்து நீங்க எதுவும் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நீங்க ஒரு நாள் இறக்க போறீங்க, அதே போல அவங்களும் ஒரு நாள் இறந்து என் பக்கத்துல தானே வர போறாங்க, அப்ப நான் பாத்துக்கிற மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்.
ஆக இப்படி அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் என்பது ஒரு பெரும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பர்தாவை போட்டுக்கொண்டு ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெண் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இணையதளத்துக்குள்ள என்னதான் நடக்குது? இது நமக்கு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா? குரான்ல ஒரு வார்த்தை இருக்குது, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். அதாவது என்ன அர்த்தம்? ஹம்ரை குறித்தும் நபியே, மதுவை குறித்தும் சூதாட்டத்தை குறித்தும் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நபியை நீங்க சொல்லுங்க, நன்மையை விட தீமை அதிகமாக உள்ளது. அந்த வார்த்தை தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இணையதளத்துக்கு. நன்மையும் இருக்குது, அதை விட தீமை பல மடங்கு அதிகமாக இந்த இணையதளத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வளர்ப்பதே ஒரு பெரிய பெற்றோர்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்கு. எப்படி, அதாவது அந்த இணையதளம் இல்லாம வளர்க்க முடியல, அந்த போன் இல்லாம வளர்க்க முடியல, அந்த இன்டர்நெட் இல்லாம என்ன செய்ய முடியல, வளர்க்க முடியல. அப்ப என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் தனிமையில இருந்தாலும் சரி, இல்ல 4 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இறையச்சத்தோடு நாம் என்ன செய்யணும், இருந்தாக வேண்டும். அவ்வளவுதான், வேற வழியே கிடையாதுமா. இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம படிப்பினை பெறணுமே தவிர அப்படியான பிள்ளைகளுக்கோ அந்த மாதிரியான அந்த ஸ்டோரிஸுக்கோ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆதரவு தரக்கூடாது. அதான் மிக ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்களுக்கு இந்த உலகத்துல எந்த வஸ்துனால இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுவதில்லை பெண்களை தவிர. பெண்கள் தான் ஆண்களுக்கு மிக பெரும் எதிரி. உண்மையாகத்தான் ஆகுது, யோசிச்சு பாருங்க, உண்மையாகத்தான் ஆகுது. அந்த பெண் பர்தா போட்டு ஆடினாலும் அந்த கமெண்ட்ல வரக்கூடிய வார்த்தையெல்லாம், நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய ஃபோன் நம்பர் கூட, சொல்ல வார்த்தைகள் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீ உன் ஃபோன் நம்பர் கூட, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், நீ என் இடத்துல பேசலாமே, நான் தனியாக தான் இருக்கிறேன், நான் சிங்கிளா இருக்கிறேன். அதுவும் அந்த அம்மா கொடுக்குற ஒரு அட்வைஸ் பாருங்களேன். இது ஏண்டா இதுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இது இந்த நேரமா அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கருத்து சொல்றாங்கம்மா, ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க மேடம். என்ன ஃபத்வா அப்படின்னா, உங்களுக்கு காதல் தோல்வியா, லவ் ஃபெயிலியரா, இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்களேன், தவறாலாம் நினைச்சுக்க வேண்டாம். அவங்க அம்மா எப்படியெல்லாம் ஒரு பர்தா போட்டு எப்படியெல்லாம் பெண் பேசுற அளவுக்கு இது யார் கொடுத்த சுதந்திரம்? இஸ்லாமிய மார்க்கம் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கதா? அல்லாஹ் அக்பர். ஒரு குரலை கூட பர்தாவில் அடக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது அடிமைத்துவம் அல்ல, இது ஒரு பாதுகாப்பு. வெறும் குட்டை பாவடையோடும் எப்பொழுதும் போல நடமாடி கொண்டிருப்பது சுதந்திரம் அல்ல, அதுதான் அடிமைத்தனம், அதுதான் பாதுகாப்பு இன்மை. அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தை, கடலில் பல மீன்கள் இருக்கலாம், ஒரு மீன் மட்டுமா இருக்குது, பல மீன்கள் இருக்குது. என்ன சொல்றான்னு புரியுதில்ல? லவ் ஃபெயிலியரா, கவலைப்படாதீங்க, கடலில் மீன்கள் பல உண்டாம், ஒரு மீனை மட்டும் ஏன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க, பல மீன்கள் இருக்குது, சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா. எல்லாம் பாதுகாக்கணும். என்ன வார்த்தை இது? இப்ப இப்படியான பெண் நேர்வழிதான் அல்லாஹ் கொடுக்கணும். இது நம்ம சொல்றதுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, அதை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை திட்டாம விடுவாங்க, எல்லாம் பேரண்ட்ஸை போய் திட்டி இது பண்ணுவோம். அதுக்கு ஒரு வீடியோ போடுது, எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் அம்மாவே ஹார்ட் பேஷண்ட்டு தெரியுது இல்லை, அமைதியாக இருக்கணுமா இல்லையா? ஹார்ட் பேஷண்ட் நீங்கள் எல்லாரும் போய் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு, 3வது அட்டாக் வந்துருச்சுன்னா நீங்கள் தான் காரணம். யார் காரணம்? பெற்ற பிள்ளை நீ தான் காரணம். இதெல்லாம் தேவையாது, என்ன அவசியம்? இது என்ன கிடைச்சிருச்சு உனக்கு? அதிகமாக அது பார்த்தீங்கன்னா 240K ஃபாலோவர்ஸ். மறுமையின் வெற்றியா? சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் விட்டுருவானா? நீ இத்தனை K ஃபாலோவர்ஸை வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா 2,40,000 ஃபாலோவர்ஸ். நீ இத்தனை பேர் உன்னை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாம் சொர்க்கத்துக்கு. முதல்ல யாரை ஃபாலோ பண்ணணுங்கிறதே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், வேற யாரையும் நமக்கு தேவையில்லை. யாரையும் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்க கூடாது. இறைவனுடைய தூதர் தான் நமக்கு முன்னோடியாக இருக்கணும். இப்ப இப்படியான விஷயங்களை அந்த பெண் அதிகமா பேசி மறுபடியும் பேசும் பொருளாக்கி இன்று வரைக்கும் மீண்டும் அது என்னன்னா, சில பேர் அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்றது, அதாவது ஒத்துழைப்பு சப்போர்ட் பண்றது.
சப்போர்ட் பண்ண பண்ண ஆஹா இத்தனை சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்குது, நீ ஒரு சிங்கப்பெண், நீ இப்படி வெளியில சுதந்திரமா நீ பேசிட்ட, பரவாயில்ல, நீ எத்தனை நாள் தான் நீ அடிமையா இருப்ப, இஸ்லாம் மார்க்கம் அடிமைத்துவப்படுத்துது, உனக்கு விருப்பமானதை நீ செய்யுமா, ஆனா பர்தா போடாத, பர்தா போட்டு செய்யாத. இன்னைக்கு போடாம அதை போடாம பேட்டி கொடுக்க வேண்டியதானே. இப்ப யோசிச்சு பாருங்களேன், சினிமாவுல இருந்து எல்லாம் பாதுகாக்கணும், இதெல்லாம் கேஷுவலாவே நம்ம பேசிக்கிறோம். சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா முஸ்லீமா இருந்து கொண்டும் சினிமாவில் நடிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றாங்களா? கிடையாது. ஏன்? அடையாளமே இல்லைம்மா, உங்களுக்கு அடையாளமே கிடையாது, அவ்வளோதான், விட்டு தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அதே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்களாம் உங்களுடைய வயதுல இருக்கலாம், இந்த பம்பாயின்ட்டு ஒரு படம் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா பர்தா போட்டு அந்த பெண் நடித்ததுனால சர்ச்சைக்குரியதாக ஆயிடுச்சு. இப்படி இஸ்லாமிய அடையாளங்களை குலைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யாதீங்க, அவ்வளவுதான். இஸ்லாமிய அடையாளங்களை நம்ம குலைக்கவே கூடாது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாத்து இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு முறை ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒட்டகத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு சஹாபி இருக்கிறார். யார்? கசின் பிரதர், ரசூலுல்லாஹ்வுக்கு கசின் பிரதர். யாரு? ஃபலுல் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலுல் இப்னு அப்பாஸுடைய மகன். அப்போ ரசூலுல்லாஹ் சச்சா மகன் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஃபத்வா கேட்க வருது, ஒரு கொஸ்டின் கேட்க ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நெரிசல்ல வரும். அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா பேரழகு, நம்ம ஃபலுல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழகான ஒரு மனிதராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை ரொம்ப வயசானவர், எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் வாகனத்துக்கு மேலே கூட ஏறி பயணம் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப வயசாயிட்டாரு, அவருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா கேட்குறாங்க. இதுதான் ஃபத்வா. ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை காதில் வாங்குறாங்க. ஒரு சைடு கண் எங்கே போகுது ரசூலுல்லாஹ்வுக்கு? ஃபலுல்கிட்ட போகுது. ஃபலுல் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யலை. என்ன செஞ்சாங்க? தாடியை பிடிச்சி திருப்பி விட்டாங்க. பார்க்கக்கூடாது, ஒரு பார்வை தான். அந்த வார்த்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, அபுஸ்வாரஹுன், உன் பார்வையை தாழ்த்திக்கோ. ஷைத்தானுடைய பார்வை, முதல் பார்வை தான் முதல் அடிப்படையே, தவறு செய்வதற்கு முதல் அடிப்படையே அதுதான். அல்லாஹ் அக்பர். இப்போ அப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த அம்மா ஹதிஜா அம்மாவை பற்றி பேசுது. யார்? இந்த ஃபித்னா பெண்மணி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபர்தா போட்டு சாதிக்கலை. ஃபர்தா போட்டு என்ன உன்ன மாதிரியா ஃபர்தா போட்டு சாதித்த பெண்மணிகள் தெரியுமா? கூகுளில் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க லிஸ்ட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சாதனைகளா. ஒரு பெண், இலங்கையை சார்ந்த ஒரு பெண் 250 தங்க பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் ஃபாத்திமா சலஹா, இந்த பெண்ணுடைய பேர். சுப்ஹானல்லாஹ். என்னன்னா விளையாட்டுல, அந்த ஸ்போர்ட்ஸ்ல 250 பதக்கங்களை வென்ற பெண்மணி. அது மட்டுமல்ல, 200 மணி நேரம் விடாம விமானியாக, அதாவது பைலட்டாக இருந்த ஒரு பெண் சாதிச்சிருக்கிறாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த சைதா ஃபாத்திமா சால்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண். அது மட்டுமல்ல, முதல் நீதிபதியாக இருந்த இந்திய முஸ்லிம் பெண் யார் தெரியுமா? பர்வீன் தொல்ஹா. அது மட்டுமல்ல, முதல் முஸ்லிம் IAS அதிகாரியாக இருந்தவங்க பேகம் குர்ஷியா. இதெல்லாம் யாரு? இவங்களும் பர்தா போட்டாங்க. பர்தா போட்டு சாதிக்கக்கூடிய ஃபீல்டு எத்தனையோ இருக்குது. நீ ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் பாடிக்கொண்டும் சாதிக்கிறதுக்கு இது என்ன? இது இந்த பர்தாங்கிறது என்ன நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய என்ன நினைச்சிட்டு இருக்குது அந்த அம்மா. அது மட்டுமல்ல, கல்வியிலையும் அறிவிலையும் தேர்ச்சி பெற்ற ஒரு முதுகலை பட்டம் வென்ற ஒரு ஆசிரியர் தான் அர்ஷியா பெனாசிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குமா, சுப்ஹானல்லாஹ். அது திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த ஃபாத்திமா பெனாசிர் என்று சொல்லக்கூடிய DNA, அதாவது அந்த இயற்கை ஜெல்லை கண்டுபிடிச்சவங்க, அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கு இயற்கை ஜெல்லை கண்டுபிடிச்சவங்க இங்க இருக்க திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த ஒரு பெண்மணி. இப்படி இவங்களெல்லாம் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆனா பர்தாவை கொச்சைப்படுத்தலையே. அந்த பர்தா போட்டு தான் அந்த அம்மா இது விமானம் ஓட்டுது, பைலட்டா இருக்குது. பர்தா போட்டு தான் அவ்வளவு ஆசிரியர் அந்த பாடம் நடத்துது. சுப்ஹானல்லாஹ். பர்தா போட்டு தான் அந்த அறிவியல், அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி பர்தா என்பது எந்த கல்விக்கும் தடையே அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு தொலபுல் இல்மி ஃபரீலா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கல்வியை தேடுவது உனக்கு கட்டாயம், உனக்கு கட்டாய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
ஆக இந்த பர்தாவை போட்டுக்கொண்டு இப்படி சீரழிக்கும் சினிமாவையும் சீரழிக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. அதை நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இந்த பர்தா என்பதை தயவு செய்து அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த பர்தா அப்படி ஆயிடுச்சு. சில நேரம் கடைபிடித்தும் சில நேரம் இல்லாமல் போகும் பொழுதுதான் இந்த பர்தாவுடைய மகிமையே குறைஞ்சு போயிடுச்சு. எல்லா நேரத்திலும் கடைபிடிக்கக்கூடியதுக்கு தான் அல்லாஹ் பர்தாவை கொடுத்துருக்கிறான். நம்ம இஷ்டத்திற்கோ நம்மளுடைய சுயநலமான வாழ்க்கைக்கு அல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் அது மட்டுமல்ல, இதை குறித்து சில சிந்தனைகளையும் நம்ம செய்யணும். என்னன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவ பொங்கல்ன்ட்டு நம்ம வச்சாங்க. என்ன அதுலேயும் இப்போ உள்ள ஃபுல்லாக ஸ்கூலில் நினச்சாலே அல்லாஹ் அக்பர் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செலிப்ரேஷன் மூலம் ஏற்படக்கூடிய சீரழிவுகள் எவ்வளோ பெரிய சீரழிவு யோசிச்சு பாருங்க. ஆணையும் பெண்ணையும் என்ன செய்யுது? பொங்கல்ங்கிறது அவங்களுடைய பண்டிகை, முக்கியமான பண்டிகை. அதுக்கு நாங்கள் இஸ்லாமிய மார்க்க எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கக்கூடாது, தெரிவிக்க மாட்டோம், ஒன்றும் கிடையாது. அது அவங்களுடைய கொள்கையில இருக்கிறாங்க, அல்ல அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் என்பது மாணவிகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு தளம். ஏன்னா இது இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து சினிமா பாடல்களை போட்டு விட்டு அவன் மாணவர்களையும் சேர்ந்து ஆட விட்டு இதுல என்ன சீர்திருத்தம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் பேசணும்னா நாமெல்லாம் முற்போக்குவாதி, இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ், இவங்கெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்மளை சொல்லி விட்டுருதாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாணவிகளை தரத்தோடும் ஒழுக்கத்தோடும் சார்ந்த கல்விகளை கொடுக்கணும். எல்லா ஒழுக்கங்களையும் போதித்து அன்று ஒரு நாள் மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொன்னா அது என்ன பொங்கல்? எதுல சமத்துவம் வரணும்? நிறத்திலையும் ஜாதியிலையும் சமத்துவம் வரணும். முதல்ல கருப்பா இருக்கிறவன் அப்படி இருப்பான், வெள்ளையா இருக்கவன் இப்படி இருப்பான், ஜாதி இப்படி உயர் ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, இதுல சமத்துவம் வரல. இப்போ இதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொண்டு முஸ்லிம்களாகிய நாம இதுக்கு ஒரு அடித்தளமாக, ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமளும் அவங்களோட சேர்ந்து நாமளும் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நாமளும் அவங்களோட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சரி வேற கட்டாயமா வர சொல்லிட்டாங்க, போயிட்டோம். ஆனா அதில் கலந்து கொண்டு அவங்கள போல ரொம்ப குதூகலமாக இது பண்ணி என்ன செய்யக்கூடாது. அது நம்மளுடைய மார்க்கம் தடுத்து இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பண்டிகையில எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான ஃபித்னாவான சூழ்நிலைகளை, இப்படியான ஃபித்னாக்களும் வந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் இதிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக, சீர்திருத்துவானாக. அல்லாஹுடைய அந்த அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஷஆயிருத்தீன் மார்க்கத்தின் சின்னங்களை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு பாதுகாப்பானாக. இந்நிலையிலும் நம்மளுடைய பிள்ளைகள் வழி தவறாமல் நேர்வழியை பெற்று இறைவனுடைய ஷரீஅத்தின் சட்டத்திற்கு உட்பட்டு அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு அல்லாஹு தஆலா நம் பிள்ளைகள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அது மட்டுமல்ல, கல்வியிலும் மற்ற விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்த்தி பார்போற்றும் இஸ்லாமிய மார்க்கமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படியான சகோதரிகளுக்கு, இப்படியான அந்த பர்தாவால் ஏற்பட்ட அந்த ஃபித்னாவை கொண்டு வந்த சகோதரிக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. இதை போன்ற ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாத்து நேர்வழியை அவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.